வணக்கம். இன்றைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகத்தோட உள்ளடக்கத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆர்க்கிடைப். இந்த புத்தகம் ஒரு வித்தியாசமான கோணத்துல தன்னம்பிக்கையை பார்க்குது. ஆமா, அதாவது தன்னம்பிக்கைங்கிறது நாம எங்கிந்தோ கத்துக்கிறதோ இல்ல புதுசா அடையிறதோ இல்ல. அது நம்ம கிட்ட நம்ம உள்ளுக்குள்ள ஏற்கனவே இருக்கு, புதைஞ்சு கிடக்குன்னு சொல்லுது. அதை நாம வெளிக்கொண்டரணுமா? சரிதான். அதுதான் இந்த புத்தகத்தோட மையக்கருவே. நாம தன்னம்பிக்கை உருவாக்க முயற்சி பண்றதை விட அது நம்மளோட இயல்பான சக்தி. ஆனா சமூகம், நம்மளோட பயங்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் சேர்ந்து அதை ஒரு போர்வை மாதிரி மூடிருது. ஒரு போர்வை மாதிரி. ஆமா, அந்த போர்வையை விலக்கி நம்மளோட உண்மையான ஆர்க்கிடைப்பை, அதாவது நம்ம மூல வடிவத்தை கண்டுபிடிக்கிறதான் உண்மையான தன்னம்பிக்கைக்கான வழின்னு இந்த புத்தகம் சொல்லுது. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம கொஞ்சம் ஆழமா பேச போறோம். சரி, உங்க உள்ளுக்குள்ள அந்த சக்தி வாய்ந்த வடிவம், உங்க உள் வீரன் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? சில நேரம் ஒரு சின்ன கணத்துல அதோட சாயல் தெரியும் இல்லையா? ஆமா. தயக்கமே இல்லாம ஒரு முடிவெடுக்கும் போது, இல்லனா ரொம்ப தெளிவா அமைதியா உங்க கருத்தை சொல்லும் போது, இல்லனா பயம் இருந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமா ஒரு அடி எடுத்து வைக்கும்போது, அந்த உண்மையான சக்தி வாய்ந்த உங்களை எப்படி முழுமையா வெளியே கொண்டு வர்றதுன்னு தான் இந்த புத்தகம் வழிகாட்ட போகுது. ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி. நம்மள பலருக்கும் இது ரொம்ப பழக்கமான உணர்வு இல்லையா? சில முக்கியமான நேரத்துல நம்மள நாமே சந்தேகப்படுவோம். நம்மால முடியுமா, நாம் போதுமானவங்களா அப்படின்னு. அதேதான், அந்த ஃபேக் இட் டில் யூ மேக் இட், அதாவது வெற்றி பெறும் வரை மடிங்கிற மாதிரி சில அட்வைஸ்லாம் கேட்டிருப்போம். ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி மேலோட்டமா நடிக்கிறது உண்மையான ஆழமான தன்னம்பிக்கைக்கு உதவாது. அது ஒரு மாதிரி சோர்வை கொடுக்கும், ஒரு போலியான உணர்வை கொடுக்கும்னு சொல்லுது. கரெக்ட். அதுக்கு பதிலா உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த அசலான சக்தி, அதை எப்படி வெளியே கொண்டு வர்றதுங்கிறதுல கவனம் செலுத்தணும்னு சொல்லுது. சரி, இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? சமூகம் எப்படி நம்மள பாதிக்குது? இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நாம பிறந்ததிலிருந்து நம்மள சுத்தி இருக்கிற சமூகம் மெதுவா நம்மள ஒரு குறிப்பிட்ட கூணத்திற்குள்ள, ஒரு மோல்டுக்குள்ள கொண்டு வர பாக்குது. ஆமா. நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ. ரொம்ப சத்தமா பேசாத, இப்படிதான் ஒரு மரம் வரையணும், பெரிய லட்சியம்லாம் வேணாம்ப்பா, அப்புறம் ஏமாந்து போயிடுவ, எல்லாரும் என்ன செய்றாங்களோ அதே செய், இந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, நமக்கே தெரியாம அது நம்மள பாதிக்கும். சரிதான். இது நம்மளோட உண்மையான தன்மை, நம்மளுடைய பிரகாசம், நம்ம தனித்துவமான ஆர்வம், இது எல்லாம் மறைக்க வச்சிடுது. இததான் ஆசிரியர் சந்தேகத்தின் முகமூடி, மாஸ்க் ஆஃப் டவுட் அப்படின்னு சொல்றாரு. ஓ, மாஸ்க் ஆஃப் டவுட். ஆமா, மெதுவா மற்றவங்களோட ஏற்புக்காகவும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்மளோட தனித்துவத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுக்க பழகிடுறோம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஸ்கூல்ஸ் ஆகட்டும், வேலை செய்யற இடங்களாகட்டும், ஏன் இப்ப சோஷியல் மீடியா கூட நாம எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு சில எதிர்பார்ப்புகளை நம்ம மேல வைக்குது. ஆமா. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா சில சமயம் கரெக்டான ஆன்சர் சொல்றதை விட வித்தியாசமா ஒரு கேள்வி கேட்டா அது ஒரு தடையா கூட பார்க்கப்படலாம். வேலை இடத்துல சேஃபான முடிவுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும். புதுசா ஏதாவது முயற்சி பண்ணா ரிஸ்க்னு சொல்லி தவிர்க்கலாம். கரெக்ட். சோஷியல் மீடியால பார்த்தா எல்லாரும் ஏதோ ஒரு சரியான பளபளப்பான வாழ்க்கைய வாழ்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து நீங்க சொன்ன அந்த சந்தேகத்தின் முகமூடிய இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி சில சமயம் இம்பாஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்ற தகுதியின்மை நோய் குறிக்கு கொண்டு போய் விட்டுடுது. சரியா சொன்னீங்க. இந்த இம்பாஸ்டர் சிண்ட்ரோம், அதாவது மத்தவங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையோட திறமையோட இருக்கிற மாதிரியும் நீங்க மட்டும் ஏதோ ஏமாத்துற மாதிரி, இல்ல அந்த இடத்துக்கு தகுதியே இல்லாத மாதிரி உணர்றது. ஆனா இந்த புத்தகம் கொடுக்கிற ஒரு முக்கியமான தெளிவு என்னன்னா, நம்மள பெரும்பாலானவங்க ஏதோ ஒரு கட்டத்துல இல்ல குறிப்பிட்ட சூழ்நிலையில இப்படி ஃபீல் பண்றோங்கிறத தான். அப்படியா? எல்லாருக்குமேவா? ஆமா, இது ஏதோ உங்ககிட்ட மட்டும் இருக்கிற குறைபாடு இல்ல. பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா, நாம நம்மளோட குழப்பமான சிக்கலான உள் யதார்த்தத்தை மத்தவங்க ரொம்ப கவனமா வெளியே காட்டுற பளபளப்பான தோற்றத்தோட ஒப்பிட்டு பார்க்கறோம். அந்த ஒப்பீடு தான் பிரச்சனை. அதேதான், அந்த ஒப்பீடு தான் சந்தேகத்துக்கான விதைய விதைக்குது. சரி, அப்போ இந்த சந்தேகத்தின் முகமூடிய கழட்டி எரிஞ்சிட்டு அந்த ஒப்பீடுகள்ல இருந்து விடுபட்டு நம்ம உண்மையான சக்தி, அந்த உள் வீரனை எப்படி அணுகிறது? இந்த புத்தகம் என்ன சொல்லுது அதுக்கு? இங்கதான் இந்த புத்தகம் புரோட்டோ ஹீரோ அல்லது மூல வீரன் அப்படிங்கிற ஒரு அழகான கான்செப்டை அறிமுகப்படுத்துது. புரோட்டோ ஹீரோ அது யாரு? அது யாருன்னா, இந்த சமூக அழுத்தங்கள், மத்தவங்களோட கருத்துக்கள், உங்க மேல இருக்கிற எதிர்பார்ப்புகள்,
இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்த உங்க உண்மையான வடிகட்டப்படாத நீங்க, உங்க ஆன்மாவோட அசல் வடிவமைப்பு, உங்க இயல்பான சக்தி அது. ஓஹோ. இந்த புத்தகம் ஒரு சிற்பியோட உருவகத்தை ரொம்ப அழகா பயன்படுத்துது. ஒரு பெரிய பாறைக்கல்லுல ஒரு அழகான சிலை ஏற்கனவே உள்ள மறைஞ்சிருக்கு. சிற்பி என்ன செய்றாரு? தேவையில்லாவது செதுக்கி எடுக்கிறாரு. அதேதான், அவர் புதுசா எதையும் சேர்க்கறதில்ல. தேவையில்லாத கல்ல, பகுதிகளை கவனமா செதுக்கி அகற்றாரு. சில தானா வெளியே வருது. அது மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற அந்த மூல வீரனை வெளியே கொண்டு வர நாம புதுசா எதையும் உருவாக்க தேவையில்லை. சரி. பயம், சுய விமர்சனம், மத்தவங்க கிட்ட இருந்து நாம கடன் வாங்கின நம்பிக்கைகள், நான் இப்படிதான் இருக்கணும்னு நாமளே உருவாக்கிக்கிட்ட தவறான எண்ணங்கள், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை அகற்றிட்டாலே போதும், நம்ம உண்மையான தன்னம்பிக்கை, நம்ம மூலவீரன் வெளிப்படுவாரு. கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகமா இருக்கு. தேவையில்லாததை அகற்றுவது. சரி, அது எப்படி செய்யறது? அந்த மூலவீரனோட தடயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க ஆரம்பிக்கிறது? அதுக்கு இந்த புத்தகம் சில நடைமுறை வழிகளை காட்டுது. இது வெறும் திறமைகள் இல்லனா ஸ்கில்ஸ் பத்தி மட்டும் இல்ல, உங்களோட உள்ளார்ந்த ஆற்றல், உங்க இயல்பான சக்தி எங்க பாயுதுங்கிறதை கண்டுபிடிக்கிறது பத்தி. ஓ, அப்படியா? சொல்லுங்க. முதலாவதா உங்களோட விளையாடும் பகுதி, அதாவது பிளே ஜோன், அதை கண்டுபிடிக்க சொல்லுது. உங்க சின்ன வயசுல, குறிப்பா ஒரு 7லிருந்து 14 வயசுக்குள்ள, எந்த விஷயங்கள்ல நீங்க நேரம் போறதே தெரியாம மூழ்கி போயிருந்தீங்க? சின்ன வயசுலயா? ஆமா. ஒருவேளை அது லெகோ வச்சு விதவிதமா கட்டுறதா இருக்கலாம், இல்ல கதை எழுதுறது, வரைகிறது, பாடுறது, மத்தவங்களுக்கு ஏதாவது விளக்குறது, இல்லனா பொருட்களை பிரிச்சு பார்த்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஆராயறதா இருக்கலாம். எந்த செயலில உங்க ஆர்வம் ரொம்ப இயல்பா இருந்ததோ அது உங்க மூல வீரனோட ஒரு பகுதியை காட்டி கொடுக்கும். சரி, பிளே ஜோன். அடுத்தது? ரெண்டாவதா சிரமமற்ற பாராட்டு, எஃபர்ட்லெஸ் காம்ப்ளிமெண்ட். மத்தவங்க உங்களை எதுக்காக இயல்பா பாராட்டுறாங்க? உங்களுக்கு ரொம்ப சுலபமா தோணும், ஆனா மத்தவங்க அத கஷ்டம்னு நினைக்கிற விஷயம் எது? உதாரணமா? ஒருவேளை நீங்க சிக்கலான விஷயத்த கூட எவ்வளோ சிம்பிளா புரிய வைக்கிறீங்க என்றோ, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு அமைதி இருக்கு என்றோ, இல்லன்னா நீங்க எப்பவும் ஒரு புது ஐடியாவோட வர்றீங்க அப்படின்னு அடிக்கடி கேக்குறீங்களா? உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா படுற அந்த விஷயம் உங்களோட உள்ளார்ந்த பலத்தோட வெளிப்பாடா இருக்கலாம். சரி, மூணாவது தடயம். மூணாவது, ஆற்றல் தரும் செயல். எந்த செயல்களை செய்யும்போது நீங்க சோர்வடைய மாட்டீங்க, மாறா அதை செஞ்சு முடிச்ச பிறகு இன்னும் அதிக எனர்ஜியோட புத்துணர்ச்சியோட ஃபீல் பண்ணுவீங்க. ஓ, இது முக்கியம். ஆமா, ஒரு கஷ்டமான கணக்கை தீர்க்கிறதா, ஒரு டீமோட சேர்ந்து புது ஐடியாஸ் உருவாக்குறதா, ஒருத்தரோட ஆழமான அர்த்தமுள்ள உரையாடல்ல ஈடுபடுறதா, இல்ல தனியா உட்கார்ந்து எதையாவது யோசிக்கிறதா, உங்க உடம்பும் உங்க எனர்ஜி லெவலும் பொய் சொல்லாது. அது உங்க உண்மையான சக்தி எங்கிருந்து ஊற்றெடுக்குதுன்னு காட்டும். ஆஹா, இந்த 3 விஷயங்கள், சின்ன வயசு ஈடுபாடு, பிளே ஜோன், மத்தவங்க இயல்பா பாராட்டுறது, எஃபர்ட்லெஸ் காம்ப்ளிமெண்ட், உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கிற செயல்கள், எனர்ஜி கிவர், இதெல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சா நம்ம மூல வீரனோட கைரேகைகள், அவரோட இயல்பு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். அதேதான், இதுதான் உங்களோட தனித்துவமான ஆர்கிடைப்போட மையம்னு புத்தகம் சொல்லுது. இப்போ இந்த ஆர்கிடைப்பை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கும் புத்தகம் 4 முக்கியமான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆர்கிடைப்களை, அதாவது மூல வடிவங்களை அறிமுகப்படுத்துது. சரி சரி, இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த ஆர்கிடைப்ஸ்ங்கிறது உங்களை ஏதோ ஒரு பெட்டிக்குள்ள அடைக்கிற லேபிள்ஸ் இல்ல. இது வெறும் தியரியும் இல்ல. மாறா, உங்க இயல்பான பலம் எப்படிப்பட்டது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க உதவும் வரைபடங்கள் மாதிரி, இல்ல வழிகாட்டிகள் மாதிரி. ஓ, வரைபடங்களா? தேவைப்படும் போது நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும். இதெல்லாம் நம்ம உள்ளார்ந்த சக்திகளோட வெவ்வேறு முகங்கள்னு சொல்லலாம். இது நல்ல விளக்கம். நம்மள வரையறுக்காம நமக்கு வழிகாட்டுகிற வரைபடங்கள். சரி, அந்த 4 ஆர்கிடைப்ஸ் என்னென்ன? முதல்ல எதை பத்தி சொல்லுது புத்தகம்? முதலாவது தி விஷனரி, தொலைநோக்காளர். இவங்க சாத்தியக்கூறுகளை காண்பவர்கள். மத்தவங்க பிரச்சனைகளை பார்க்கும்போது இவங்க வாய்ப்புகளையும் எதிர்காலத்தையும் பார்ப்பாங்க. பாசிட்டிவா யோசிக்கிறவங்க மாதிரி. அதை விட ஆழமானது, இல்லாத ஒன்னை கற்பனை செஞ்சு அதை நோக்கிய பாதையே உள்ளுணர்வோட, இன்ட்யூஷனோட உணர்றவங்க. நம்பிக்கை தான் இவங்களோட மிகப்பெரிய பலம். படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, உள்ளுணர்வு, பெரிய சித்திரத்தை பார்க்கும் திறன், பிக் பிக்சர் திங்கிங், இதெல்லாம் இவங்க கிட்ட இயல்பா இருக்கும். ஓகே, ஆனா இவங்களுக்கு என்ன சவால் இருக்கலாம்? சவால் என்னன்னா, சில சமயம் இவங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கலாம். திட்டங்களை செயல்படுத்துறதுல தாமதமாகலாம். இல்லன்னா யதார்த்தம் மெதுவா நகரும்போது, இவங்களோட பார்வைக்கு ஈடு கொடுக்காதம்போது
கொஞ்சம் பொறுமை இழக்கக்கூடும். சரி, விஷனரி கற்பனை, நம்பிக்கை, ஆனா செயல்பாடுல கொஞ்சம் சவால். அப்போ அடுத்த ஆர்கிடைப் இதுக்கு வித்தியாசமா இருக்குமா? அடுத்தது த ஸ்டெட்ஃபாஸ்ட், நிலையானவர். இவங்க அமைதியான, அசைக்க முடியாத சக்தி கொண்டவங்க. ஒரு புயல்ல அசையாத பாறை மாதிரி. நேர்மையும் நம்பகத்தன்மையும் இவங்களோட அடிநாதம். ஸ்டெபிலிட்டி. அதே நிலைத்தன்மை தான் இவங்களோட பலம். ஒழுக்கம், டிசிப்ளின், பொறுமை, ஒரு ப்ராசஸை சரியா ஃபாலோ பண்றது, கொடுத்த வாக்க காப்பாத்துறது, இதெல்லாம் இவங்க கிட்ட இயல்பா இருக்கும். இவங்க ஒரு டீமுக்கு இல்ல ஒரு திட்டத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுப்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான குணம். இவங்களோட சவால்? சில சமயங்கள்ல இவங்க மாற்றத்தை ஏத்துக்க தயங்கலாம் இல்ல எதிர்க்கலாம். ரொம்ப பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளேயே இருக்க விரும்பி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தவிர்க்கலாம். இது அவங்கள ஒரே இடத்துல தேங்க வச்சிடுற அபாயமும் உண்டு. ஓகே. விஷனரி எதிர்காலத்தை பார்க்கறாரு, ஸ்டெட்ஃபாஸ்ட் நிகழ்காலத்தை நிலைநிறுத்துறாரு. மூணாவது ஆர்கிடைப் எப்படி? கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி கொண்டதா இருக்குமா? நிச்சயமா. மூணாவது த கேரிஸ்மேட்டிக், வசீகரமானவர். இவங்க மனிதர்களோட தொடர்புகள் மூலமா பிரகாசிக்கிறவங்க. உண்மையான ஈடுபாடு, ஆத்தென்டிக் கனெக்ஷன் தான் இவங்களோட பலம். பீப்பிள்ஸ் பர்சன் மாதிரி. ஆமா, இவங்க இருக்கிற இடத்துல ஒருவித ஈர்ப்பு சக்தி இருக்கும். மத்தவங்கள பார்க்க வைக்கிறது, அவங்க சொல்றத கேட்க வைக்கிறது, ஒரு குழுவை ஒண்ணா இணைக்கிறது இவங்களோட இயல்பு. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது EQ, பச்சாதாபம், எம்பதி, மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற திறன், நல்ல கம்யூனிகேஷன், இதெல்லாம் இவங்களோட முக்கியமான பலங்கள். அப்போ இவங்களுக்கு என்ன சவால்? இவங்களோட சவால் என்னன்னா, சில சமயம் இவங்க மத்தவங்களோட அங்கீகாரத்தை ரொம்ப அதிகமா சார்ந்து இருக்கலாம். மத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தங்களோட சொந்த தேவை இல்ல உண்மையான கருத்து கூட சொல்லாம விட்டுருவாங்க. ஆமா, இது ஒரு முக்கியமான புள்ளி. உண்மையான ஈடுபாடா இல்ல மத்தவங்க ஏத்துக்கணும்னு நடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். சரி, நாலாவதும் கடைசியுமான ஆர்கிடைப், அது எப்படிப்பட்டது? நாலாவது த இன்னோவேட்டர், புத்தாக்குபவர். இவங்க அறியப்படாத, கணிக்க முடியாத சூழ்நிலைகள்ல செழிக்கிறவங்க. பிரச்சனைகளை கண்டு பயப்படாம அதை ஒரு சவாலா, ஒரு புதிரா பார்க்கறவங்க. ஓ, சேலஞ்ச் ஏத்துக்கிறவங்களா? அதே ஆர்வம், கியூரியாசிட்டி மற்றும் தைரியம், கரேஜ் தான் இவங்களோட உந்து சக்தி. புது விஷயங்களை கத்துக்கிறது, சோதனைகள் செய்யறது, மாறிட்டே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை தகவமைச்சுக்கிறது, அடாப்டபிலிட்டி, ப்ரெஷர் டைம்ல கூட கிரியேட்டிவா செயல்படுறது, இதெல்லாம் இவங்களோட இயல்பு. தோல்வியை ஒரு தோல்வியா பார்க்காம அதிலிருந்து கத்துக்க வேண்டிய ஒரு டேட்டாவா பார்ப்பாங்க. சூப்பர். இவங்களோட சவால்? சில சமயம் இவங்க ஒரே இடத்துல நிலைக்காம ஒரு வேலையை முழுசா முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்ததுக்கு தாவிடுவாங்க. ஒருவித ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கலாம். இல்லனா தங்களையே ரொம்ப கடுமையா சுய விமர்சனம் செஞ்சுக்கிற போக்கும் இவங்க கிட்ட இருக்கலாம். அருமை. விஷனரி, ஸ்டெட்ஃபாஸ்ட், கேரிஸ்மேட்டிக், இன்னோவேட்டர். இத கேட்கும் போதே நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட எந்த ஆர்கிடைப்போட தன்மை அதிகமா எதிரொலிக்குது. நீங்க எப்போ உங்க முழு சக்தியோட ரொம்ப இயல்பா உணர்றீங்க? பெரிய கனவுடலை காணும் போதா விஷனரி, ஒரு திட்டத்தை சீரா செயல்படுத்தும் போதா ஸ்டெட்ஃபாஸ்ட், மத்தவங்களோட அர்த்தமுள்ள வகையில இணையும் போதா கேரிஸ்மேட்டிக், இல்ல ஒரு புது சவாலை எதிர்கொண்டு அதுக்கு வழி கண்டுபிடிக்கும் போதா இன்னோவேட்டர்? ஆனா இந்த புத்தகம் சொல்ற மாதிரி உங்க ஆர்கிடைப்பை தெரிஞ்சுக்கிறது முதல் படிதான். ஆமா, அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துவது, ஆக்டிவேட்டிங், அதுதான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்றீங்க. அது எப்படி? ஆமா, வெறும் அறிவு மட்டும் பத்தாது. தெரிஞ்சுக்கிட்டத வாழ்க்கையா மாத்தணும். இந்த புத்தகம் ஒவ்வொரு ஆர்கிடைப்புக்கும் ஏத்த மாதிரி சில குறிப்பிட்ட தினசரி பயிற்சிகளை சொல்லுது. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான பயிற்சி இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா தொடர்ந்து செய்யணும். ஓ, ஏதாவது உதாரணம் சொல்லுங்களேன். சொல்றேன். உதாரணமா ஒரு விஷனரி தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி தன்னோட எதிர்கால வரைபடத்தை, ஃபியூச்சர் ஸ்கெட்சை மனசுல கற்பனை பண்ணலாம். அந்த வெற்றி இல்ல இலக்கு எப்படி இருக்கும், எப்படி உணர வைக்கும்னு சிந்திச்சு அதை நோக்கி இன்னைக்கு ஒரு சின்ன செயல் என்ன செய்ய முடியும்னு திட்டமிடலாம். சரி, ஸ்டெட்ஃபாஸ்டுக்கு? ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் தினமும் ஒரு நேர்மை சரிபார்ப்பு, இன்டெகிரிட்டி செக்இன் பண்ணலாம். இன்னைக்கு என்னோட செயல்கள், என்னோட முடிவுகள், என்னோட மதிப்புகளோட, வேல்யூஸோட ஒத்துப்போச்சா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். ஓகே. கேரிஸ்மேட்டிக்குக்கும் இன்னோவேட்டருக்கும்? ஒரு கேரிஸ்மேட்டிக் ஒரு சோஷியல் மீட்டிங்கு போறதுக்கு முன்னாடி, நான் இங்க மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண போகல, உண்மையா அவங்களோட கனெக்டாக தான் போறேன், கனெக்ட் டோன்ட் இம்ப்ரெஸ் அப்படின்னு ஒரு நிமிஷம் தனக்கு தானே சொல்லிக்கலாம். ஒரு இன்னோவேட்டர் ஒரு பின்னடைவை சந்திக்கும் போது அதை தோல்வின்னு முத்திர குத்தாம, இதிலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், இல்ல இது என்ன தகவலை தருது, ஃபெயிலியர் அஸ் டேட்டா அப்படின்னு நோட் பண்ணலாம். இதெல்லாம் சின்ன மாற்றங்கள் தான்,
ஆனா தொடர்ந்து செஞ்சா ஆர்கிடைப் பலுபடும்னு சொல்றீங்க. அதேதான். இந்த சின்ன சின்ன பயிற்சிகள் இல்லாம வேற ஏதாவது முக்கியமான உத்தி இருக்கா இதுல? இருக்கு. அவ்வாறு செயல்படு, ஆக்ட் as if அப்படிங்கிற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கொள்கையையும் இந்த புத்தகம் சொல்லுது. ஆக்ட் as if. அப்படின்னா அதாவது நீங்க ஏற்கனவே உங்க ஆர்கிடைப்போட முழுமையான சக்தி வாய்ந்த வடிவமா இருக்கிற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறது. இது நடிக்கிறது இல்ல. அப்புறம் இது உங்க எதிர்கால உருவத்தை, உங்க முழு திறனை நிகழ்காலத்துல ஒத்திக பார்க்கிற மாதிரி நீங்க நம்பிக்கையோட உங்க ஆர்கிடைப்போட பலத்தோட செயல்படும்போது உங்க மூளையில நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிற ஒரு செயல் தூண்டப்படுது. ஓ, மூளையில மாற்றமா? ஆமா, உங்க மூளை புது நரம்பியல் பாதைகளை உருவாக்க ஆரம்பிக்குது. உங்க செயல்கள், உங்க உணர்வுகளையும் உங்க நம்பிக்கையும் மெல்ல மெல்ல மாத்தி அமைக்குது. செயல்பாடு சிந்தனைய மாற்றுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான கருத்து. நம்ம செயல்கள் நம்ம மூளையே மாத்துங்கிறது. சரி, இந்த புத்தகம் சொல்ற மாதிரி இந்த மாற்றம் வெறும் நம்மளுக்குள்ள மட்டும்தானா, இல்ல அதுக்கு மேலே ஏதாவது விளைவு இருக்குமா? அது தனிப்பட்ட மாற்றத்தோட நிக்காது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட அழகான செய்தி. உண்மையான ஆர்கிடைப் சார்ந்த தன்னம்பிக்கைக்கு ஒரு சிற்றலை விளைவு இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு. ரிப்பிள் எஃபெக்டா? எப்படி? நீங்க உங்க உண்மையான சுயத்தோட, உங்க பலத்தோட இயங்கும் போது அது உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்குது. உங்க குடும்பம், உங்க நண்பர்கள், நீங்க வேலை செய்யற இடம், உங்க சமூகம்னு எல்லாத்துலயும் ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை அது ஏற்படுத்துது. அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா புத்தகத்துல? புத்தகம் ஒரு கலங்கரை விளக்கத்தோட உருவகத்தை பயன்படுத்துது. கலங்கரை விளக்கு என்ன பண்ணுது? அது பாட்டுக்கு நின்னு வெளிச்சம் கொடுக்கும். ஆமா, அது கடல்ல தொலைஞ்சு போன படகுகளை தேடி ஓடுறதில்ல. அது தன்னோட இடத்துல உறுதியா நின்னு தன்னோட ஒளியை மட்டும் பிரகாசிக்க செய்யுது. அந்த ஒளியே வழி தெரியாம தவிக்கிற படகுகளுக்கு வழிகாட்டியா அமையுது. ஆமா. அது மாதிரி நீங்க உங்க ஆர்கிடைப்பின் படி உங்க உண்மையான ஒளியோட வாழ ஆரம்பிக்கும்போது அதுவே மத்தவங்களுக்கு ஒரு உத்வேகமா, ஒரு வழிகாட்டியா அமையும். உங்க உண்மையான தன்மை மத்தவங்களையும் அவங்களோட உண்மையான தன்மையை கண்டுபிடிக்க ஒரு அனுமதி கொடுக்கற மாதிரி. ரொம்ப அருமையான ஓமை. அகர நம்மள நாம சரி செஞ்சுக்கிறது நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தையும் ஒரு வகையில சரி செய்ய உதவுது. ஆனா இந்த ஆர்கிடைப் சக்தியை கண்டுபிடிச்சு செயல்படுத்த ஆரம்பிச்ச பிறகு அதை எப்படி தொடர்ந்து தக்க வச்சுக்கிறது? இது ஒரு தொடர்ச்சியான பயணம்னு சொன்னீங்க. சில நாள் சோர்வா இருக்கலாம், பழைய சந்தேகங்கள் வரலாம் இல்லையா? நிச்சயமா. இது ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மறந்துடுற விஷயம் இல்ல. இது உங்களோட நீங்க ஏற்படுத்திக்கிற ஒரு புது ஆழமான உறவு மாதிரி. அதை தொடர்ந்து பேணி பாதுகாக்கணும். அதுக்கும் இந்த புத்தகம் சில வழிகளை சொல்லுது. சொல்லுங்க. ஒன்னு, உங்க ஆர்கிடைப்பை தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிறது. மாசம் ஒரு தடவையாவது உங்க பிரதான ஆர்கிடைப்போட பலங்கள், சவால்கள், அதுக்கான பயிற்சிகள் என்னன்னு திரும்ப படிச்சு பார்க்கலாம். சரி. 2வது, வாராந்திர சீராய்வு, வீக்லி ரிவ்யூ. இந்த வாரம் எப்பெல்லாம் நான் என் ஆர்கிடைப்போட இயங்கினேன், எப்போ அதிலிருந்து விலகி அந்த பழைய சந்தேக முகமுடிய போட்டுக்கிட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கலாம். இது உங்களை நீங்களே புரிஞ்சுக்க உதவும். செல்ஃப் அவேர்னஸ் மாதிரி. ஆமா. 3வது, தைரியமான சின்ன சின்ன செயல்களை கொண்டாடுறது. பயமா இருந்தாலும் ஒரு மீட்டிங்ல உங்க கருத்தை சொன்னது, இல்ல உங்களுக்கு நியாயம் இல்லைன்னு பட்ட ஒரு விஷயத்துக்கு முடியாதுன்னு சொன்னது, இந்த மாதிரி சின்ன வெற்றிகளை கூட அங்கீகரிச்சு உங்களை நீங்களே பாராட்டிக்கலாம். 4வது, உங்களை சப்போர்ட் பண்ற, உங்க பலத்தை பார்க்கற, உங்களை நீங்களாவே இருக்க அனுமதிக்கிற மனுஷங்களோட நேரத்தை செலவிடுறது. நெகட்டிவான, உங்களை சந்தேகிக்க வைக்கிற சூழல்களை தவிர்க்கிறது. ஆமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். கடைசியா நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வீரம்ங்கிறது பயம் இல்லாம இருக்கிறது இல்ல. பயம் இருக்கும், சந்தேகங்கள் வரும். ஆனா அந்த பயம் இருந்தும் உங்க உண்மையான சுயத்துக்கு, உங்க ஆர்கிடைப்புக்கு விசுவாசமா இருக்கிறது தான் உண்மையான வீரம். அந்த பயணத்துல உண்மையா இருக்கிறது. ஆக சுருக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கிற செய்தி இதுதான். தன்னம்பிக்கைங்கிறது நீங்க புதுசா எதையோ தேடி பெற வேண்டிய ஒண்ணும் இல்ல. இல்லவே இல்ல. அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு. உங்க உண்மையான சுயத்தை, உங்க மூல வீரனை தூசி தட்டி நினைவு கூறுவதுதான் தன்னம்பிக்கை. இது போலியா நடிக்கிறது பத்தி இல்ல, உண்மையா முழுமையா நீங்களா இருக்கிறது பத்தி. அந்த சமூக அழுத்தங்கள், பயங்கள் உங்களை ஆட்கொள்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நினைச்சு பாக்குறது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த புத்தகத்தோட இறுதிச் செய்தியும் அதுதான். உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஏற்கனவே உங்களிடம் உள்ளது. உங்க ஆர்கிடைப் அப்படிங்கிறது எங்கோ இருக்கிற ஒரு தியரி இல்ல, அது நீங்க தான். உங்க முழுமையான, உண்மையான, சக்தி வாய்ந்த வடிவில். அது வெளிவரதுக்காக காத்துட்டு இருக்கு.
அதை தடுக்கிற தேவையில்லாத கற்களை அகற்றுறது மட்டும்தான் உங்க வேலை. இந்த உரையாடல்ல நம்ம பகிர்ந்துகிட்ட கருத்துக்களை, குறிப்பா அந்த 4 ஆர்கிடைப்ஸ் விஷனரி, ஸ்டெட்ஃபாஸ்ட், கரிஸ்மேட்டிக், இன்னோவேட்டர் பத்தி ஆழமா சிந்திக்க, ஒருவேளை இதை நீங்க மீண்டும் ஒரு முறை கேட்க முயற்சி பண்ணுங்க. ஆமா, அது உதவும். உங்களோட பிரதான ஆர்கிடைப் எதுவா இருக்கலாம், அதை எப்படி உங்க அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன படிகள் மூலமா செயல்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்க. இது உங்க தன்னம்பிக்கை பயணத்துல நிச்சயமா ஒரு புதிய எக்லர்சிஸ்மெண்ட், ஒரு தெளிவை கொடுக்கும். கண்டிப்பா. இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. அந்த சந்தேகத்தின் முகமூடி ஒரு கணம் விலகுனா, பயங்கள் கொஞ்சம் தணிஞ்சா, உங்க உள் வீரன், இன்னர் ஹீரோ இன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சிப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அது ஒரு அறிவுரையா இருக்கலாம், ஒரு ஊக்கமா இருக்கலாம், இல்ல செய்ய வேண்டிய ஒரு செயலா இருக்கலாம். அது என்னவா இருக்கும்? இத பத்தி யோசிங்க. கேட்டதற்கு மிக்க நன்றி.